வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் ஸ்டெல்லா ப்ரூஸ் அவர்கள் எழுதிய மாய நதிகள் கதையின் 9வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அனைத்தையும் பரமேஸ்வரி அச்சுதனிடம் சொல்லி முடித்தபோது சூழலே துக்கமயமாக மாறிப்போயிருந்தது. அச்சுதன் பரமேஸ்வரியை பார்த்தபடி நின்றான். எல்லாமே முடிச்சு அவிழ்ந்து தெரிந்தது. புரிஞ்சதா இப்ப உங்களுக்கு என் நிலைமை? பரமேஸ்வரி கண்ணீரை விரலால் சுண்டி விட்டவாறே கேட்டாள். இத நீங்க வேற யார்கிட்டயும் சொன்னதில்லையா? சொல்ற அளவுக்கு இந்த ஊர்ல யார்கிட்டயும் அந்த அளவுக்கு எந்த அந்யோன்யமும் இல்லையே. ஆனா விபரமா சொல்லாமலேயே இந்த ஊர்க்காரங்களுக்கு என் நிலைமை தெரியும். உங்க அம்மா கிட்டயும் அண்ணங்கிட்டயும் சொல்லி எதுவும் பண்ண முடியாதா? பிரயோஜனப்படாது. இவங்க வாங்கி கொடுத்த வீட்ல இருக்காங்க அவங்க எல்லாரும். இவங்க பணம் போட்டு ஆரம்பிச்சு கொடுத்த பலசரக்கு கடையால தான் வசதியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதனால அவங்க யாரும் எதுவும் இவங்கள கேட்க முடியாது. அதான் அலமோதுற நான் கிடந்து தவிக்கிறேன். சரிங்க பரமேஸ்வரி, இப்ப சொல்லுங்க. நான் உங்களுக்கு எந்த வழியில எப்படிப்பட்ட உதவி செய்யணும்? அச்சுதன் கேட்டான். நீங்க மெட்ராஸ் போகும்போது ஒருத்தருக்கும் தெரியாம எப்படியாவது என்னையும் கூட்டிட்டு போயிடுங்க. ஏதாச்சும் அனாதைங்க இல்லத்திலோ அபலை பெண்களுக்கான விடுதியிலோ சேர்ந்து விட்டுடுங்க என்னை. இங்க இருந்து போனா போதும் எனக்கு. எங்கேயாவது அனாதையா வாழ்ந்திடலாம் போல இருக்கு. ஆனா இப்படி அடிமையா கிடக்க முடியாது. இந்த உதவியை செஞ்சிடுங்க. உயிர் உள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன். கலங்க பார்த்த கண்களை அச்சுதன் சிரமப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டான். அப்போது மழை தூறல் விழத் தொடங்கிற்று. கனவு கிடையாதே இதெல்லாம்? கேட்காமல் இருக்க முடியவில்லை பரமேஸ்வரியால். இந்த மழை தூறல் சாட்சியா? கனவு கிடையாது, அப்பட்டமான நிஜம். இதே மழை தூறல் சாட்சியா? உங்களுக்கு நன்றி. பரமேஸ்வரியின் கை ஜன்னலுக்கு வெளியில் அச்சுதனை நோக்கி நீண்டது நட்புடன். அச்சுதனின் கரமும் அவனுடைய ஜன்னலுக்கு வெளியில் பரமேஸ்வரியை நோக்கி நீண்டது அதைவிட நட்புடன். ஒருவர் கையை ஒருவர் பற்றி கொள்ள முடியாத அந்த இடைவெளியில் நீண்டவாறே இருந்த அவர்களின் கைகளின் மேல் மழை தூறல் ஜில் என்று தெரித்து கொண்டிருந்தது. காலம் இப்படி பரமேஸ்வரிக்காக சற்று கனிய தொடங்கி இருந்தபோது உலகநாதனுக்கு காலம் கொஞ்சம் கடுமையாக புகைய ஆரம்பித்திருந்தது. அவர் பாட்டுக்கு மணிவாசகத்தையும் இழுத்து கொண்டு என்னமோ எம்எல்ஏ பதவி அவருக்காக தங்க தாம்பாளத்தில் வைக்கப்பட்டு காத்து கொண்டிருப்பதாக நினைத்து கிளம்பி போய்விட்டார். அடைக்கலராஜ் திருநெல்வேலியில் ஒரு மில் முதலாளியின் விருந்தினர் மாளிகையில் தங்கியிருந்தான். மந்திரியை பார்க்க வந்திருந்த பிரமுகர்களின் கார்களே 20-30 நின்றன. நூற்றுக்கணக்கில் கட்சி தொண்டர்கள் வேறு. 2 மணி நேரம் காத்திருந்த பின்தான் உலகநாதனால் மந்திரியை பார்க்கவே முடிந்தது. மணிவாசகம்தான் விஷயத்தை சொன்னார். உடனேயே அடைக்கலராஜ் கையை விரித்து விட்டான். உலகநாதன் அவருடைய சுய கௌரவத்தை எல்லாம் மூட்டை கட்டி வைத்துவிட்டு கெஞ்சியே பார்த்தார். அடைக்கலராஜ் மசியவே இல்லை. தீவிரமாக கட்சி பணியில் இருப்பவர்களுக்குத்தான் சீட் கொடுக்க போவதாக அடித்து சொல்லிவிட்டு எழுந்து குளிப்பதற்காக பாத்ரூம் போய்விட்டான். நேற்று வரை ஊளை மோர் குடித்து கொண்டிருந்த இந்த பயலை போய் பார்க்க வந்த தனது புத்தியை செருப்பால் அடிக்க வேண்டும் என்ற ஆங்காரத்துடன் உலகநாதன் அந்த அறையை விட்டு வெளியேறினார். அப்போது 2 லாரி நிறைய வந்து இறங்கிய தொண்டர்கள் வேறு. அமைச்சர் அடைக்கலராஜ் வாழ்க என்ற ஆக்ரோஷத்துடன் கூச்சல் போட ஆரம்பித்தார்கள். இது உலகநாதனின் ஆங்காரத்தை ஜாஸ்தியாக்கியது. ஏமாற்றத்தை தாங்க முடியவில்லை அவரால். ரொம்ப நம்பிக்கையுடன் கிளம்பி வந்திருந்தார். பரமேஸ்வரியின் கண் முன்னால் அவரால் எம்எல்ஏ ஆகி காட்ட முடியாது என்பதை பொறுக்கவே முடியவில்லை அவரால். நிஜமாகவே ஒன்று கேட்டு அது கிடையாது என்பது இதுவரை உலகநாதனின் அகராதியிலேயே கிடையாது. ஒன்றுமில்லை, 55 வயதில் 25 வயசு ரதியை கல்யாணம் செய்து காட்டியிருக்கிறார். நாளைக்கே கவிழப் போகிற மந்திரி சபையில் இருந்து கொண்டு அடைக்கலராஜ் பயல் இந்த அலட்டல் அலட்டுகிறான். ரொம்ப நாள் முன்பு உலகநாதன் அடைக்கலராஜின் பெண்டாட்டியை பார்த்திருக்கிறார்.
அசல் குரங்கு குசலா மாதிரி இருப்பாள். உலகநாதனை சமாதானப்படுத்துவதற்குள் மணிவாசகத்திற்கு போதுமடா சாமி என்றிருந்தது. போதாததற்கு மழை வேறு நொச நொசவென்று பெய்து கொண்டிருந்தது. தலையில் துண்டை போட்டபடி பஸ் ஸ்டாண்டை நோக்கி உலகநாதன் 4 கால் பாய்ச்சலில் ஓடிய வேகத்தில் அவரின் வலது கால் செருப்பின் வார் அறுந்து போய்விட்டது. நேரம் சரியில்லாமல் போய்விட்டால் இப்படித்தான் இருக்கும் போலிருக்கிறது. உலகநாதனின் 4 கால் பாய்ச்சல் 1 கால் பாய்ச்சலாகிவிட்டது. மணி இப்பவே 7:30. அடுத்த பஸ் 8 மணிக்குத்தான். ஏமாற்றத்தின் உச்சாணி கொம்பில் நின்றார் உலகநாதன். கடைசி வரை ஒரு சின்ன பண்ணையாராக மட்டும் வாழ்ந்துதான் மண்டையை போடப் போகிறோமோ என்ற எண்ணம் வந்த மாத்திரத்தில் அவரின் மனம் பயத்தில் கலங்கியது. பரமேஸ்வரியை ஜெயிக்க முடியாதோ என்ற பயம் வேறு மனசை போட்டு அழுத்தோ அழுத்தென்று அழுத்தியது. கொட்டுகிற மழையில் தலை விதியை நொந்தபடி நின்று கொண்டிருந்தார் உலகநாதன். 8 மணி பஸ் பிரேக் டவுன் என்றார்கள். உலகநாதன் நிலை கொள்ளாது தவித்தார். அவரின் மனக்குரங்கு அச்சுதன் மேல் ஒரு தாவு தாவியது. இந்த நேரம் பார்த்து இவன் ஒருத்தன். அவருடைய மனசு எப்பவோ செந்துரை போய் சேர்ந்து விட்டிருந்தது. பேசாமல் வீட்டு திண்ணையில் இருந்திருக்கலாம். கிளம்பி வந்தது உலகமகா தப்பு. அச்சுதனின் அழகிலும் இளமையிலும் பரமேஸ்வரி மனதை பறிகொடுத்து விடக்கூடாதே என்ற உலகநாதன் நிஜமாகவே பயந்தார். நிஜமாகவே கவலைப்பட்டார். இருக்கிற அழகில் அச்சுதன் பாட்டு வேறு அழகாக பாடுகிறான். இப்போது கூட எதையாவது பாடிக்கொண்டிருக்கிறானோ என்னவோ. ஆஹா, உலகநாதனின் மனசுக்கு ஒரு கை சர்க்கரை தான் போட வேண்டும். நிஜமாக அந்த நிமிஷம் செந்துறையில் அச்சுதன் பாடிக்கொண்டுதான் இருந்தான். அவனை பாட சொன்னது வேறு யாரும் இல்லை, அவனுடைய உடன் பிறவாத தோழி பரமேஸ்வரிதான். 2 வீட்டு ஜன்னல்களின் திறந்த இடைவெளியில் பூ போல மழை பெய்து கொண்டிருக்க அச்சுதன் பரமேஸ்வரிக்காக முதலில் பாடியது இது. வாரணமாயிரம் சூழ வலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்றெதிர் பூரண பொற்குடம் வைத்து புறம் இங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழி நான். இதை பாடிய பின் அச்சுதன் நாளை மதுவை மனம் என்று நாளிட்டு என்ற அடுத்த பாடலை ஆரம்பித்த போது பரமேஸ்வரி குறுக்கிட்டாள். ஒரு நிமிஷம், இப்ப பாடினீங்களே வாரணமாயிரம்னு அதை திருப்பியும் பாடி காட்டுங்களேன் என்றாள். அச்சுதன் மறுபடியும் பாடி காட்டினான். நீங்க பாடினத இப்ப நான் அப்படியே பாடி காட்டவா? பரமேஸ்வரி கேட்டாள். ஏற்கனவே உங்களுக்கும் தெரியுமா பரமேஸ்வரி இதெல்லாம்? தெரியாது, ஆனா 2-3 தடவை மனசை தொடுற மாதிரியான பாட்டு எதை கேட்டாலும் உடனே அப்படியே அதை பாடி காட்டிட முடியும். பாடுங்க பார்க்கலாம். பரமேஸ்வரி அப்படியே பாடி காட்டினாள். பரமேஸ்வரியிடம் இதை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. மனசால் இன்னும் அவள் ரொம்ப நெருக்கமாகிவிட்டாள். உங்ககிட்ட இருக்கிற இந்த திறமை, அப்சர்வேஷன் யாருக்காவது தெரியுமா? எங்க ஊர்ல மேரி டீச்சர்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மிஸ்டர் உலகநாதனுக்கு? என்ன கேள்வி இது? என் தனித்தன்மை எதையும் தெரிஞ்சுக்கவே பிடிக்காது அவங்களுக்கு. கரெக்ட், அங்கீகரிக்க பிடிக்காதவங்களுக்கு முதல்ல தெரிஞ்சுக்கவே பிடிக்காது. தாங்க முடியாதது இதான் எனக்கு. மனசால பாட துடிக்கிற குயிலா இருந்துகிட்டு பாட முடியாத குயிலா இருக்கேன். தெரிஞ்சுதான் உங்களை குயில்னு சொன்னீங்களோ என்னவோ. குயில் கொஞ்சம் தனிமையான சோகமான பறவை. யாருடைய கண்ணிலும் அதிகமா பட்டுடாது. அனாதைகள் இல்லத்து குயில் போயிட நினைக்கிறது சரியான முடிவுதானே? பரமேஸ்வரி கேட்டாள். இல்ல பரமேஸ்வரி, குயில் இருக்க வேண்டிய இடம் அனாதைகள் இல்லம் கிடையாது. அச்சுதன் உறுதியான குரலில் சொன்னான். ஜெயிலுக்கு அனாதைகள் இல்லம் வசதிதான அச்சுதா? சிரித்து கொண்டே பரமேஸ்வரி சொன்னாள். இது அச்சுதனுக்கு நெஞ்சில் பூ விழுந்தாற் போல் இருந்தது. இத இன்னொரு தடவை சொல்லுங்க என்றான். ஜெயிலுக்கு அனாதை இல்லம் ஒசத்திதானே அச்சுதா? இல்ல பரமேஸ்வரி, குயில் இருக்க வேண்டிய இடம் நந்தவனம். ஓம குயிலுக்கும் அப்படியெல்லாம் கூட அதிர்ஷ்டம் வருமா? இதற்கான பதிலை காலம் சொல்லும். குயில் அதற்காக காலம் பூராவும் கூட காத்திருக்கும். இன்னொரு பாசுரம் சொல்றேன், கேட்டுட்டு திருப்பி பாடுறீங்களா? இப்ப நீங்க பாடினீங்களே வாரணமாயிரம், இதெல்லாம் எதை சேர்ந்தது? ஆண்டாள் பாசுரம். பரமேஸ்வரிக்குள் பொறித்து கிடக்கும் குயில் குஞ்சுக்கு இறக்கைகள் சிலிர்த்தன.
அவளுடைய உணர்வுகளில் ஆண்டாள் என்ற பெயர் மின்னோட்டம் போல பாய்ந்தது. அந்த பாய்ச்சலில் மனம் பொல பொலவென்று உதிர உணர்வுகள் ஆறாக பெருகிவிட்டன. ஜன்னல் கம்பிகளை பரமேஸ்வரி ஆக்ரோஷத்துடன் முறுக்கினாள். கம்பிகளில் தலையை புரட்டி புரட்டி அவள் அழுத அழுகை அச்சுதனுக்கு இம்சையாக இருந்தது. என்ன சொல்லியும் அவளுடைய கண்ணீர் நிற்கவில்லை. பரமேஸ்வரியின் அழுகை நிற்காத மழையாக குமுறிக் கொண்டிருந்தது. பார்த்தான் அச்சுதன். அவனுடைய கான மழையை கொட்ட ஆரம்பித்து விட்டான். நடமாடி தோகை விரிக்கின்ற மாமயில் காள் என்ற ஆண்டாளின் பாசுரத்தை அவன் பாட பரமேஸ்வரியின் அழுகை உடனே நின்று போயிற்று. அச்சுதன் பாடிய பாசுரத்தை திருப்பி அப்படியே அவள் பாட, பாடும் குயில்காள் ஈதென்ன பாடல் என்ற இன்னொரு பாசுரத்தை அச்சுதன் பாடி காட்டினான். குயிலும் திருப்பி அதை பாடியது. அடுத்தது நல்ல என் தோழி, நாகனை மிசை நம்பார். அதற்கு அடுத்தது கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ. அத்தனையையும் குயில் பிள்ளை கிளிப்பிள்ளையாக திருப்பி பாட ஒரு வழியாக பாசுர மழை ஓய்ந்தது. கொட்டி தள்ளிய பிறகு இந்த ஒரே மழையில் சிறை கூடத்தின் எல்லா சுவர்களும் விழுந்து விட்டார் போல இருந்தது பரமேஸ்வரிக்கு. அச்சுதன் ஒரு விதமான களைப்புடன் கேட்டான், ஆண்டாள்னு சொன்னதும் ஏன் அப்படி உணர்ச்சி வசப்பட்டுட்டீங்க? படிக்கிறதுக்கோ தெரிஞ்சுக்கவோ சந்தர்ப்பம் எதுவும் கிடைச்சது கிடையாது. ஆனா ஆண்டாள்னு சொன்னாலே மனசை என்னவோ பண்ணும். கேள்விப்பட்ட ரொம்ப குறைச்சலான விஷயங்களை வச்சே ஆண்டாள் என்னோட முற்பிறவின்னு கூட நினைப்பு வரும் எனக்கு. இன்னும் சின்ன வயசுலேயே என்னையும் பெரியாழ்வார் மாதிரி யாராவது கண்டுபிடிச்சிருந்தா நானும் ஆண்டாள் மாதிரி எல்லாம் வந்தாலும் வந்திருப்பேன். இப்பவும் காலம் கடந்து போயிடலை. பரமேஸ்வரியை அச்சுதன் கண்டுபிடிச்சாச்சு. ஹீ வில் பிரிங் ஹீ வில் பிரிங் அப், டோன்ட் வரி. ஆண்டாள் பாசுரங்கள் நிறைய இருக்கோ? எக்ஸாக்ட் நம்பர் மறந்து போயிடுத்து. அநேகமா 200 இருக்கலாம். ஆனா திருப்பாவையின் 30 பாசுரங்களை புரிஞ்சுண்டாச்சுன்னா போரும். சாராம்சம் அதுதான். திருப்பாவை இருந்தா தர்றீங்களா? இல்லையேம்மா, நாளைக்கு திருநெல்வேலி போறேன். அங்க கிடைச்சா வாங்கிட்டு வரேன். எனக்கும் உங்க கூட வரணும் போல இருக்கு. திருநெல்வேலியில நீங்க யாரையும் பார்க்கணுமா? நோனோ, நாளைக்கு காலையில 6 மணிக்கு கிளம்பி ஆழ்வார் திருநகருக்கு போறேன். பிறகு அங்கிருந்து ஸ்ரீ வைகுண்டம் போறேன். திரும்புற வழியில 16 குட்டி பசங்களுக்கு ஸ்லேட், புக், நோட் புக், பென்சில் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு. அதையெல்லாம் திருநெல்வேலியில வாங்கியாகணும். நாளைக்கு ஈவினிங் அவை எல்லாத்தையும் கொடுத்தாகணும். இன்னும் பயங்கர ஃபேமஸ் ஆக போறீங்க எங்க ஊர்ல. பரமேஸ்வரி, நீங்களும் நானும் வெளியில எங்கேயாவது சந்தித்து பேச முடியுமா? ஆண்டாள் பாசுரம் எல்லாம் பாட தகுந்த இடமா இருக்கணும். ஆனா கோயில் வேண்டாம். பெருமாள் கோயிலுக்கு போற ரோட்ல நேராவே போனா மலையில கொண்டு போய் விடும். கொஞ்ச தூரம் மலையில போனீங்கன்னா பீடம் மட்டும் இருக்கிற சின்ன கருப்பசாமி கோயில் ஒன்று இருக்கும். அதுக்கு பின்னால நிறைய நவாப்பழ மரமா இருக்கும். அப்படி ஒரு ரம்யமா இருக்கும் அந்த இடம். யாரும் வரமாட்டாங்க அந்த பக்கம். அங்க உட்கார்ந்து பேசலாம். துணைக்கு குயில் சப்தம் மட்டும் இருக்கும். எந்த குயில் சப்தம்? இந்த குயில் சப்தமும் தான். நாளைக்கு மறுநாள் போலாமா? காலையில 10 மணிக்கு கோயிலுக்கு போறதா சொல்லிட்டு நேரா வந்துடுறேன். நான் 9 மணிக்கே போயிடுறேன். அப்போது பரமேஸ்வரி வீட்டு கதவு மிக பெரிய சப்தத்துடன் தட்டப்பட்டது. எம்எல்ஏ வந்து விட்டார். நுட்பமாக மன விஞ்ஞானம் தெரிந்தவர்களுக்கு புலப்பட்டுவிடும். உலகநாதன் கொஞ்சம் கொஞ்சமாக அதீதமான மன இயக்கத்துக்கு ஆளாகி அதன் மூலம் கடும் மன சிதைவை நோக்கி விழுந்து கொண்டிருப்பது. எதையும் யாரையும் வேகமான மனநிலையிலேயே பார்த்தார். மந்திரி அடைக்கலராஜை சந்தித்துவிட்டு வந்திருந்த சம்பவம் அவரின் மன வேகத்தை மேலும் ஒரு உயரத்திற்கு ஏற்றிவிட்டிருந்தது. வாழ்வில் பின்னடைவு அடைந்துவிட்ட உணர்வு உலகநாதனை போட்டு பாடாக படுத்தியது. உச்சந்தலையை வலிக்கிற அளவிற்கு மண்டையை குடைந்தெடுத்தது. அந்த குடைச்சலை தாங்க முடியாமல் சோர்ந்த மனத்துடன் அந்தி சாய்கின்ற நேரத்தில் வீட்டு திண்ணையில் ஒரு கழித்து படுத்திருந்தார். காலையில் கிளம்பி போன அச்சுதனின் மோட்டார் சைக்கிள் அப்போதுதான் செம்மண் தூசியை அப்பிக்கொண்டு வந்து நின்றது. மோட்டார் சைக்கிளை விட்டு இறங்கிய அச்சுதன் உலகநாதனை திரும்பி கூட பார்க்காமல் சிவமதியின் வீட்டை நோக்கி நடந்தான். வீட்டு திண்ணையில் தயாராக நின்று கொண்டிருந்தாள் சிவமதி. பெண்கள் மயமாக இருக்கின்ற வாழ்க்கையில் தெரிகின்ற ஒரே ஆண் அச்சுதன் தானே. அவனிடம்
தன் பெண்மை அத்தனையையும் அள்ளி கொடுக்க காத்து கிடப்பவள் அல்லவா சிவமதி. அவளுடைய மனசிலிர்ப்பு அத்தனையையும் மார்பில் ஏற்றி ஒரு பார்வை பார்த்தால் அதன் அர்த்தம் தெரியாமலா போய்விடும் அச்சுதனுக்கு. சிவமதியிடம் இப்படி ஒரு பார்வையை எதிர்பார்க்காததால் திகைத்து போனான் அச்சுதன். அவனுடைய மனம் பின்வாங்கியது. ஆனாலும் அவனுக்கு இப்போது சிவமதியின் தந்தை அழகர் சாமியை பார்க்க வேண்டும். அதனால் கொஞ்சம் தயங்கியபடியே கேட்டான், உங்க அப்பா இல்லையா? இருக்காங்களே. இதை சொல்வதற்குள் சிவமதியிடம் அத்தனை நெளிசல், அத்தனை வளைசல். அதை பார்த்து அச்சுதனும் நெளிய வேண்டியிருந்தது. கொஞ்சம் கூப்பிட்டா தேவல. முதல்ல உட்காருங்க, கூப்பிடுறேன். அச்சுதன் உட்காரவில்லை. இதற்குள் கிடைத்த சில வினாடிகளில் சிவமதி அவளுடைய மார்பின் வனப்பை அச்சுதனுக்கு உணர்த்தி விட்டாள். அச்சுதன் முகத்தை திருப்பி நின்று கொண்டான். சிவமதி சரியாக இல்லை என்று தோன்றியது. அதனால் மெல்ல தன்னுடைய வீட்டை நோக்கி திரும்பி நடந்து விட்டான். உலகநாதன் ஒருக்களித்து படுத்திருந்த திருக்கோலத்தில் இருந்தபடியே இதையெல்லாம் ஓரக்கண் விட்டு பார்த்து கொண்டுதான் இருந்தார். ஏதோ ஒரு நேரத்தில் சிவமதியை அவர் மனசில் இருந்து தூக்கி போட்டு மிதித்து விட்டவர்தான். ஆனாலும் அவள் வேறு ஆம்பளை யாரையாவது பார்த்தால் தாங்க முடியாமல் போய்விடுகிறது அவருக்கு. பொறாமையில் ரத்தம் சூடாகி விடுகிறது. கோபத்தில் மண்டை கொதித்து போகிறது. அச்சுதன் அவனுடைய வீட்டிற்கு நகர்ந்து சென்று விட்டது சிவமதிக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. ஆனால் ஏமாற்றமாக இல்லை அவளுக்கு. இப்போதுதானே முகூர்த்த கால் நட்டிருக்கிறாள். முகூர்த்தத்திற்கு நாள் கிடக்கிறது இன்னும். அழகர் சாமி அச்சுதனை நோக்கி விரைந்தார். உலகநாதனை பொறுத்தவரை இந்த அழகர் சாமி பயலுக்கு என்ன இப்படி விவஸ்தை கெட்டு போய்விட்டது? நாய்க்குட்டி மாதிரி அச்சுதனின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறானே. நேற்று வந்த இந்த மெட்ராஸ்காரனுக்கும் அவனுக்கும் இடையில் பேசுவதற்கு அப்படி என்னதான் சங்கதியோ? அந்த சங்கதி என்னவென்று அடுத்த நிமிடங்களில் தெரிந்துவிட்டது. 16 ஏழை பிள்ளைகளுக்கு அச்சுதன் இலவசமாக கொடுப்பதற்காக ஸ்லேட், பென்சில், புஸ்தகம், நோட்டு புஸ்தகம் என்று அவனுடைய பணத்தில் வாங்கி வந்திருக்கிறான். சம்பந்தப்பட்ட ஏழை பிள்ளைகளை வர சொல்லி அவற்றை எல்லாம் விநியோகம் பண்ண போகிறான். அழகர் சாமி ஓடிப்போய் எல்லோரையும் வர சொல்லி தகவல் கொடுத்துவிட்டு வர சம்பந்தப்பட்டவர்களும் சம்பந்தப்படாதவர்களும் என பெரிய கூட்டமே அச்சுதனின் வீட்டு வாசலில் திரண்டு விட்டது. உலகநாதனால் எழுந்து ஓடவும் முடியவில்லை. காலை ஆட்டிக்கொண்டு படுத்து கிடக்கவும் முடியவில்லை. ஏழை பிள்ளைகளுக்கு இலவச புஸ்தகங்களை அச்சுதன் அன்புடன் வழங்கிய இந்த நிகழ்ச்சி ஒரு விழா போலவே நடந்துவிட்டது. ஆளுக்கு ஆள் அச்சுதனை வாய் வலிக்காமல் புகழ்ந்து தள்ளிவிட்டார்கள் தள்ளி. சிலர் விஷயம் தெரியாமல் மெனக்கெட்டு உலகநாதனிடம் வேறு அச்சுதனை புகழ்ந்து வைத்தார்கள். காரணம், அவன் அவர் வீட்டுக்கு வந்திருக்கும் விருந்தாளி. புகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் உலகநாதன் ஒரு மரக்கட்டை மாதிரி கேட்டுக்கொண்டிருந்தார். ஊர் ஜனங்களின் மத்தியில் பெரும் புகழ் பெற்றுவிட்ட உண்மையோடு அன்று நடந்த குறிப்பான 2 விஷயங்களும் சேர்ந்து அவருடைய மன இயக்கத்தை ரேஸ் குதிரையின் வேகத்திற்கு முடுக்கிவிட்டிருந்தன. முதல் விஷயம், அச்சுதனின் 2 கைகளையும் பிடித்து கொண்டு மணிவாசகம். நேற்று உலகநாதனுடன் மந்திரி அடைக்கலராஜை பார்க்க போன அதே மணிவாசகம். நெசமாவே நீங்க வரப்போற தேர்தல்ல சுயேட்சையா நின்னா கூட ஜெயிச்சிடலாம் தம்பி என்று மைக் வைத்த மாதிரி சப்தமாக சொன்னது. 2வது விஷயம், கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக கூடி கிடந்த மொத்த கூட்டமும் கலையப் போகிற நேரத்தில் வீட்டு கொல்லையில் பூத்து கிடந்த பலவித பூக்களையும் சின்ன மாலையாக கோர்த்து எடுத்து வந்த சிவமதி அந்த மாலையை இலவச புஸ்தகம் வாங்கிய ஒரு பொம்பளை பிள்ளையின் கையில் கொடுத்து, மாமாவுக்கு போடல என்று சொல்லி அச்சுதனின் கழுத்தில் போட வைத்தது. நிஜமாக சொன்னால் உலகநாதனின் மன வேகத்தின் பக்கத்தில் குதிரையின் வேகமெல்லாம் நிற்கக்கூட முடியாது. படுத்திருக்க முடியாமல் எழுந்து உட்கார்ந்து விட்டார் உலகநாதன். சிவமதி அவரை பழிவாங்கி விட்டதாக கொந்தளித்து போனார். அவருடைய கண் எதிரிலேயே சிவமதி மெட்ராஸ்காரனுக்கு வலை வீசுகிறாள். உலகநாதனின் அப்போதைய விருப்பம், அச்சுதன் அந்த வலையில் விழ வேண்டும். அதை காரணம் காட்டி அவனை ஊரை விட்டு அடித்து துரத்தி விட வேண்டும். அவனுடைய மோட்டார் சைக்கிளையும் அடித்து நொறுக்கிவிட வேண்டும். அதை வைத்து கொண்டுதானே அந்த பயலும் இத்தனை ஆட்டம் போடுகிறான். இந்த வேகமான மன இயக்கத்தில் உலகநாதன் விழுந்து புரண்டு கொண்டிருந்த போது அவரின் காதுக்குள் அவரே ஏதோ பேசினார் போன்ற குரல் கேட்டது.
உலகநாதன் கொஞ்சம் பயந்து போனார். நிஜமா பிரம்மையா என்று தெரியவில்லை. மறுபடியும் காதிற்குள் குரல் கேட்கிறதா என்று காத்திருந்து பார்த்தார். குரல் எதுவும் கேட்காததில் மீண்டும் அவரின் மனம் துரித கதியில் இயங்கத் தொடங்கிற்று. அந்த இயக்கம் அச்சுதனை அடித்து துரத்தியதோடு சமாதானம் அடையவில்லை. மந்திரி அடைக்கலராஜின் மூஞ்சியில் ஆட்களை நியமித்து அக்னி திராவகத்தை வீசியது. பரமேஸ்வரி என்ற பாதகத்தியை என்ன செய்யலாம் என்று யோசித்தது. எந்த நேரத்தில் அவளுடைய கழுத்தில் தாலி கட்டினாரோ அந்த நிமிஷத்தில் இருந்து நிம்மதியெல்லாம் போய்விட்டதற்கு பரமேஸ்வரியின் கழுத்தை நெரித்து பழி தீர்க்கவும் உலகநாதனின் மனோவேகம் துடித்தது. இந்த மனோவேகத்தின் ஊடே திண்ணையில் பிடித்து வைத்த பிள்ளையார் போல உலகநாதனுக்கு கிடைத்த ஞானோதயம் இது. ஒரு ஆம்பளை ரொம்ப அழகான பொம்பளையை கல்யாணம் செய்து கொண்டால் அதை போல முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. ஆனால் உலகநாதனுக்கு நிஜமாகவே ஞானோதயம் ஏற்பட்டிருந்தால் ஒரு ஆம்பளை என்பதை ஒரு வயசான ஆம்பளை என்று யோசித்திருப்பார். பாவம், அந்த ஞானோதயம் வருவதற்கு இன்னும் எத்தனை நாள் அவர் இந்த திண்ணையில் உட்கார்ந்திருக்க வேண்டுமோ? பொழுது விடிந்து விட்டது. தெரிந்த போதுதான் தான் ராத்திரி பூராவும் உறங்கவில்லை என்பது உலகநாதனுக்கு தெரிந்தது. எப்பேற்பட்ட மன சங்கடத்திலும் இப்படி விடிய விடிய அவர் உறங்காமல் இருந்தது கிடையாது. மண்டைக்குள் உறக்கம் வருவதற்கான எந்த அறிகுறியும் இல்லாத ஒரு விதமான மரத்து போன வறட்சி கனமாக இருந்தது. மற்றும் ஒரு நாள் பரமேஸ்வரி, அச்சுதன், அடைக்கலராஜ் போன்ற பிடிக்காத நபர்களின் ஞாபகங்களோடு தொடங்கிவிட்டது. காஃபியை விழுங்கிவிட்டு பேப்பர் பார்த்து கொண்டிருந்த போதுதான் போனில் அந்த செய்தி வந்து தொலைந்தது. ராஜபாளையத்திற்கு பக்கத்தில் இருக்கும் சத்திரப்பட்டி என்ற ஊரில் உலகநாதனின் சின்னம்மையின் மகள் சங்கரியை கட்டி கொடுத்திருந்தது. அந்த சங்கரியின் கணவர் தளவாய் ராத்திரி படுத்தவர் காலையில் கண் முழிக்க மறந்து போய்விட்டார். கேள்விப்பட்டதும் உலகநாதனுக்கு ஒரே அச்சலாத்தி ஆகிவிட்டது. உடனே அவர் சத்திரப்பட்டி போயாக வேண்டும். தளவாய் வீட்டு மாப்பிள்ளை, அதுவும் ரொம்பவே வசதியாக இருக்கும் ஆசாமி வேறு. அதனால் போனோம் வந்தோம் என்றெல்லாம் இருந்துவிட முடியாது. வாடியை இன்று ராத்திரிக்குள் எடுத்து விட்டாலும் கூட பொழுது விடிந்து பாலுக்கும் பிறகுதான் கிளம்பி வர முடியும். உலகநாதனுக்கு உதவி இங்கேதான். பரமேஸ்வரியை கல்யாணம் செய்து கொண்ட பிறகு உலகநாதன் ஒரு ராத்திரி கூட வெளியே தங்கினதில்லை. எங்கே போனாலும் ராத்திரிக்கே செந்துரை வந்து சேர்ந்து விடுவார். ஆனால் இன்று ராத்திரி அவர் சத்திரப்பட்டியில்தான் தங்கியாக வேண்டும். பரமேஸ்வரி எங்கே தனியாக இருப்பாள்? இந்த சனியன் பிடித்த நேரம் பார்த்து அடுத்த வீட்டில் அழகான வயசு பையன். தன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சதி திட்டம் போட்டு நடப்பது போல இருந்தது உலகநாதனுக்கு. அப்படி இல்லாமலா இந்த நேரம் பார்த்து தளவாய் மண்டையை போட்டு வைப்பான்? உலகநாதன் எரிச்சலோடு தலையில் 3-4 தடவை 2 கைகளாலும் மறைந்து கொண்டார். ஒரு விதத்தில் பார்த்தால் சாவுக்கு பரமேஸ்வரியையும் கூட்டிக் கொண்டு போவதுதான் நியாயம். இந்நேரம் காந்திமதி இருந்தால் சத்திரப்பட்டிக்கு அவள்தான் முதல் ஆளாக கிளம்புவாள். இப்போதைய சங்கடம் வழக்கம் போல சின்னம்மையின் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் யாருமே பரமேஸ்வரியை இன்று வரை பார்த்தது கிடையாது. இப்போது அவளை அழைத்து போனால் சாவு வீடாக இருக்காது. சின்னம்மையின் மகள் சங்கரியே ஒப்பாரி வைப்பதை நிறுத்திவிட்டு பரமேஸ்வரியை எப்படி இருக்கிறாள் என்று கண்களை உருட்டி உருட்டி பார்ப்பாள். பரமேஸ்வரி உறங்கும்போது பெரிய கல்லை அவள் தலையில் போட்டு கொன்றே தீர்த்துவிட்டால் பிரச்சனையே இல்லை என்ற வேகம் உலகநாதனின் உணர்வுகளில் மிக வேகமாக பரவியது. உள்ளுக்குள் இந்த உணர்வு வேகத்தில் உழன்று கிடந்தாலும் வெளிப்பார்வைக்கு நேர் எதிரான திக் பிரம்மையில் 1 மணி நேரத்திற்கு மேல் உட்கார்ந்திருந்துவிட்டு உலகநாதன் எழுந்து நின்றார். சத்திரப்பட்டிக்கு தான் மட்டும் பெருமாள் தலையில் பாரத்தை போட்டுவிட்டு போய் வருவதென்று தீர்மானித்தார். ஆனால் கிளம்புவதற்குள் பரமேஸ்வரியை 7 கோலம் பண்ணிவிட்டார். அந்த சட்டையை எடுலா, இந்த வேட்டி எடுலா என்ற ஒரு ஆட்டம். மோர் குடு கொஞ்சம், குடிக்க தண்ணிதா என்ற ஒரு குரங்காட்டம். இப்படி எல்லா ஆட்டமும் காட்டிவிட்டு காலில் செருப்பை மாட்டிக்கொண்ட போது உலகநாதனின் உச்சந்தலை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கொதித்தது. உடம்பு மனசும் ஆதார பிடிப்பு இல்லாத ஊசலாட்டத்தில் இருப்பதாக தோன்றியது. சிறிது நேரம் வாசலில் நின்று கொண்டு
தெருவில் போவோர் வருவோரிடமெல்லாம் தான் சத்திரப்பட்டி போகிற விஷயத்தை தணிந்த குரலில் சொல்லி வைத்தார். தெருவில் காலை வைக்கும் முன் அச்சுதனின் மோட்டார் சைக்கிளை வன்மத்தோடு ஒரு பார்வை பார்த்தார். அவரின் பார்வையில் அனல் சுட்டெரித்தது. ஏதாவது ஏடா கூடமாக நடந்தால் மோட்டார் சைக்கிளை தீ வைத்து கொளுத்திவிட்டுத்தான் அடுத்த ஜோலி என்ற மன ஆங்காரத்தோடு உலகநாதன் குடையை பிடித்தபடி வேகமாக நடந்தார். முந்தின நாள் போய் பார்த்துவிட்டு வந்திருந்த ஆழ்வார் திருநகரி ஆதிநாதன் கோயில் பற்றியும் ஸ்ரீ வைகுண்டநாதன் கோயில் பற்றியும் விரிவான குறிப்புகளை எழுதி முடித்த அச்சுதன் சற்று சோம்பல் முறித்தான். அவனுடைய மனதில் ஒரு கவலை ஏற்பட்டிருந்தது. குழந்தையின் கையில் மாலையை கொடுத்து அவனுடைய கழுத்தில் போட வைத்த சிவமதியின் அணுகலில் மறைந்திருந்த காமம் அவனை பயப்பட வைத்தது. பல நிமிஷங்களுக்கு அவன் கண்களை மூடியபடி அமர்ந்திருந்தான். அப்போது ஜன்னலுக்கு வெளியே நடமாடி தோகை விரிக்கின்ற மாமயில்காள் என்ற பரமேஸ்வரியின் குரல் மிக மென்மையாக கேட்டது. சிவமதியால் கவலை கவிந்த மனம் சட்டென மாறுதல் உற்று அச்சுதன் எழுந்து ஜன்னலுக்கு போனான். எதிர் ஜன்னலில் பரமேஸ்வரியின் முகம். பரமேஸ்வரி சொன்னாள், 5 நிமிஷம் நின்னு பார்த்தேன், உங்க உருவமே தெரியல. பாசுரம் சொன்னது அதனால தான். சார் இல்லையா? ஒரு சாவு, அதுக்காக ராஜபாளையம் வரை போயிருக்காங்க. நாளைக்கு தான் வருவாங்க. அப்போ இன்னைக்கு ஈவினிங்கே நீங்க சொன்ன அந்த அழகான இடத்துக்கு போகலாமா? இப்பவே போகணும்னா கூட நான் ரெடி. இன்னும் நான் குளிக்கவே இல்லை பரமேஸ்வரி. ஆத்துல போய் குளிச்சுட்டு வரலாம்னு கிளம்பிண்டே இருக்கேன். அப்ப இன்னும் காலை பலகாரமே சாப்பிடலையா நீங்க? அதெல்லாம் ஆயிடுத்து. ரொட்டி ஜாம். நான் ஆப்பம் தரேன், சாப்பிட்டு பாருங்களேன். இன்னைக்கு பார்த்து ஆப்பம் ரொம்ப ஜோரா வந்திருக்கு. ஊருக்கு போகணுங்கிற எரிச்சல்ல அவங்க சாப்பிடாமலேயே போயிட்டாங்க. நிஜத்தை சொல்றனே, இது வரைக்கும் நான் ஆப்பம் சாப்பிட்டதே இல்லை. அது சரி, ஆப்பத்தை எனக்கு எப்படி தருவீங்க பரமேஸ்வரி? வாங்களே எங்க வீட்டுக்கு. ஜெயில் வார்டன் தான் இல்லையே. யாராவது பார்த்தா ஏதாவது நினைக்க மாட்டாங்களா? யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. எல்லாருமே உலகநாதனா என்ன? வம்பே வேண்டாம் பரமேஸ்வரி. இந்த நிமிஷம் நமக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப இனிமையா இருக்கு. அதுக்கு எந்த தடங்களும் வந்துடக்கூடாது. நான் பரிமாறி நீங்க சாப்பிட்றத பார்க்கணும் எனக்கு. சாப்பிடாமலா போயிட போறேன்? இப்பவே சாப்பிட்டா தேவலையே. ஐடியா ஒன்று சொல்றேன். நீள இடுக்கி இருக்கா உங்ககிட்ட? இருக்கு. ஒரு தட்டுல ஆப்பங்களை வச்சு தட்டை இடுக்கியால பிடிச்சுண்டு இப்படியா நீட்டுங்க. நானும் என்னோட இடுக்கியால கேர்ஃபுல்லா தட்டை பிடிச்சு அப்படியே வாங்கிக்கிறேன். கரெக்டா எட்டுமா? அச்சுதனுக்கு கை ரொம்ப ரொம்ப நீளம். அப்ப இருங்க, உங்க ஐடியா மாதிரியே தந்துடுறேன். பரமேஸ்வரி இடுக்கியால் ஆப்பத்தட்டை ரொம்ப ஜாக்கிரதையாக பிடித்து கொண்டு அச்சுதனை நோக்கி நீட்டினாள். அச்சுதனும் கவனத்துடன் ஒரு கிடுக்கியால் ஆப்பத்தட்டை ஆர்வத்துடன் பெற்று கொண்டான். இருவருக்குமே அந்த அனுபவம் பரவசமாக இருந்தது. இப்பதான் ரொட்டி சாப்பிட்ருக்கேன். ஆப்பத்தை ஆத்துல போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன். எப்ப சாப்பிட்டாலும் இந்த ஜன்னல் கிட்ட நின்று நான் பார்க்கும்படி தான் சாப்பிடணும், சரியா? எப்படி இதுக்கெல்லாம் நன்றி சொல்ல போறனோ? குயிலை எப்படியாவது நந்தவனத்துல கொண்டு போய் விட்டுட்டா இந்த ஜென்மத்துக்கு அது போதும். அப்போது வீட்டு வாசலில் அக்கா என்ற ஒரு பெண் கூப்பிடும் குரல் கேட்டது. யாரோ என்ன கூப்பிடுறாங்க அச்சுதா. நீங்க போய் ஆத்துல குளிச்சுட்டு வாங்க, பிறகு பேசுவோம். பரமேஸ்வரியின் முகம் ஜன்னலில் இருந்து மறைந்து விட்டது. அச்சுதன் பெரிய பூக்கள் போட்ட பெர்முடா கால் சட்டையும் டீ ஷர்ட்டும் அணிந்து கொண்டான். அழகான அயல் நாட்டு டர்க்கி டவலை தோளில் போட்டவாறு ஆற்றுக்கு அவன் போவதை வீட்டு வாசலில் நின்று தன்னை தேடி வந்த கோமதி என்ற அடுத்த தெரு பெண்ணுடன் பேசிக் கொண்டிருந்த பரமேஸ்வரி பார்த்தாள். அவளின் இளம் உணர்வுகள் சற்று படபடத்தன. அண்ணாச்சி ரொம்ப தூரம் போறாங்களா அக்கா? கையும் கையுமா போறாங்களே? அந்த கோமதி கேட்டாள். அவங்க சித்தி மருமக ராஜபாளையத்துக்கு பக்கத்துல செத்துட்டாங்க. அதனால நாளைக்கு பாலுக்கு பிறகுதான் வருவாங்க. அப்ப குளிக்க போலாமாக்கா? ஆத்துல தண்ணி அநியாயத்துக்கு போகுதான். பரமேஸ்வரியின் மனக்குயில் சிறகுகளை சிலிர்த்து கொண்டது. அவள் நினைத்தே பார்த்திராத சந்தர்ப்பம் இது. உடனே சரி என்று சொல்லிவிட்டாள். இன்னும் யார் யாரெல்லாம் வர்றாங்கன்னு கேட்டு கூட்டிட்டு வா கோமதி. 10 நிமிஷத்துல நான் தயாராயிடுறேன். அடுத்த 15வது நிமிடம் 8 பொம்பளை பிள்ளைகளின் கூட்டம் கூச்சலும் கும்மாளமுமாக ஆற்று படித்துறையை நோக்கி ஓடியது.
பொம்பளை பிள்ளைகள் ஆற்றை நோக்கி ஓடிக்கொண்டிருக்க, பரமேஸ்வரி மனதில் ஆற்றில் குளித்துக் கொண்டிருக்கும் அச்சுதனை நோக்கி விரைந்து கொண்டிருந்தாள். அவளுடைய உணர்வுகளில் இளமை பெருக்கு கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. தூரத்தில் இருந்தே பரமேஸ்வரியின் கண்கள் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த சில ஆண்களின் மத்தியில் அச்சுதனை அவசரமாக பார்த்தன. ஒரு நிமிடம் நீருக்குள் நீந்தி தலையை உயர்த்திய அச்சுதனின் செழுமையான தோள்களின் ஈரம் சூரிய ஒளியில் அவனின் முழு இளமையையும் மெருகூட்டி காட்டியது. ஆற்றை நோக்கி வந்து கொண்டிருந்த பெண்களில் பரமேஸ்வரியை பார்த்துவிட்ட அச்சுதனின் மனதில் சிறிதாக நாணம் தோன்றியது. அதேபோல் பரமேஸ்வரியும் அச்சுதனின் ரோமம் படிந்த ஈர மார்பை அவளுடைய வாழ்க்கையின் முதல் மையலுடன் வெட்கத்துடன் கவனித்தாள். ஐ, மெட்ராஸ் அண்ணாச்சி குளிக்கிறாக என்ற ஒருத்தி கூவினாள். வாங்க, நாம கொஞ்சம் தள்ளி போயிடலாம், பரமேஸ்வரி சொன்னாள். இல்லை இல்லை, நீங்கள்லாம் இப்படியே குளிக்கலாம், நான் குளிச்சாச்சு, தோ எழுந்துட போறேன். அச்சுதன் இப்படி சொன்னானே தவிர உடனே அவன் தண்ணீரை விட்டு எழுந்து விடவில்லை. பரமேஸ்வரி ஆற்றில் குளிக்கிற சுதந்திரத்தையும் சந்தோஷத்தையும் பார்க்க வேண்டும் போல இருந்தது அவனுக்கு. பெண்கள் கூட்டம் 30 அடி தூரம் தள்ளி போய் தான் ஆற்றில் இறங்கியது. பரமேஸ்வரி மட்டும் உடனே நீரில் இறங்கி விடவில்லை. சிவந்த படியில் உட்கார்ந்து கால்களை ஆற்று நீரில் விட்டபடி ஜடையை பிரித்து விட்டு கொண்டிருந்தாள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமீனோ நேரிழையீர். திருப்பாவையின் இந்த முதல் பாசுரத்தை அச்சுதன் பரமேஸ்வரியை தவிர வேறு எந்த பெண்ணுக்கும் தெரியாத மறைமுக பொருளுடன் பாடிக்கொண்டே கரை ஏறினான். அந்த கணம்தான் நந்தவனம் வந்து சேர்ந்துவிட்ட குயிலாகவே தோன்றியது பரமேஸ்வரிக்கு. அந்த குதூகலத்தோடே ஆற்றில் இறங்கினாள். கரையேறிவிட்ட அச்சுதன் தான் குளித்து கொண்டிருப்பதை கவனித்து கொண்டிருப்பான் என்ற சின்ன வெட்கத்துடனேயே பரமேஸ்வரி தண்ணீருக்குள் மூழ்கி மூழ்கி எழுந்து கொண்டிருந்தாள். அப்போது எப்படி நடந்தது என்பதே தெரியாமல் படித்துறை ஓரத்தை விட்டு கொஞ்ச ஆழத்திற்கு போய்விட்ட கோமதியை ஆற்றின் வேகம் விருட்டென தன்னுள் இழுத்து கொண்டது. நிமிஷத்தில் எல்லாம் அபாயமாகிவிட பெண்கள் பெரிய குரலில் அலறினார்கள். அச்சுதன் யோசிக்கவே இல்லை. சிறிது தூரம் கரையில் ஆற்றின் திசையிலேயே ஓடி தண்ணீரில் பாய்ந்தான். நீர்ப்பரப்பில் சிக்கலான நீர் தாவரம் போல் விரிந்து சென்று கொண்டிருந்த கோமதியின் கூந்தலை அச்சுதன் விரைந்து இறுக பற்றி கொண்டான். மூழ்கி மூழ்கி தத்தளித்த கோமதியை இழுத்தபடியே ஒரு சில நிமிடங்களில் படித்துறையும் சேர்ந்து விட்டான். உடனே மளமளவென்று அத்தனை பேரும் கரையேறிவிட்டார்கள். அத்தனை பேரின் முகத்திலும் பயம் உறைந்து கிடந்தது. சிறிதளவு நீரை குடித்திருந்தாலும் பயத்தின் கடுமையில் கோமதி விரைத்து போய் கிடந்தாள். அச்சுதன் அவளின் உடம்பை குப்புற புரட்டி முதுகை பலமாக கைகளால் அழுத்தி அழுத்தி மசாஜ் செய்ததில் கோமதியின் மூக்கு வழியாகவும் வாய் வழியாகவும் தண்ணீர் வெளியேறி வழிந்தது. பெண்கள் கோமதியின் ஈர உடைகளை தளர்த்தி விட்டார்கள். கோமதியின் மூச்சு சீராகியது. சில நிமிடங்கள் தாமதமாகி போயிருந்தால் கூட விபரீதமாக போயிருக்கும் என்பதை உணர்ந்திருந்த பெண்களின் கண்களில் இன்னும் நடுக்கம் தேங்கி கிடந்தது. பரமேஸ்வரியை தவிர எல்லோரும் மாற்றி மாற்றி அச்சுதனுக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பரமேஸ்வரி மொத்த மௌனத்துடன் அச்சுதனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவளின் மொத்த மனசும் அச்சுதனின் மேல் வீழ்ந்திருந்தது. அச்சுதனும் புரிந்து கொண்டவனாக மௌனமாகவே பரமேஸ்வரியின் மொத்த மனசையும் அவளின் மொத்த உணர்வுகளால் பெற்று கொண்டிருந்தான். குடையை பிடித்தபடி சத்திரப்பட்டி போவதற்காக உலகநாதன் 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் பஸ் ஸ்டாண்ட் வரை உடம்பால் போய் சேர்ந்து விட்டாரே தவிர அவரின் மனசு போராவும் செந்துரை வீட்டிலேயே விழுந்து கிடந்தது. பரமேஸ்வரியும் அச்சுதனும் ஜன்னல்களின் வழியாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருப்பது போலவே அவருடைய கண்ணில் தெரிந்து கொண்டிருந்தது. சத்திரப்பட்டிக்கு போகாதே உலகநாதா என்ற மனம் அவரை போட்டு உலுக்கி எடுத்தது. மீசையை தடவி விட்டு கொண்டே பஸ் ஸ்டாப்பில் நின்றார். பரமேஸ்வரிக்கும் அச்சுதனுக்கும் இடையே உடல் உறவு நிகழ்வது போல கூட மனசில் காட்சி தெரிந்து உலகநாதனை கதி கலங்க வைத்தது. சாவு வீட்டுக்கு போவதில் இருந்து அவருடைய உடல் பின்வாங்க பார்த்தது. இரத்த கொதிப்பு ரொம்ப ஜாஸ்தியாகி விட்டதால் டாக்டர் அவரை வெளியூர் செல்ல வேண்டாம் என்று எச்சரித்திருப்பதால் உடனே கிளம்பி வர தோதுப்படவில்லை என்று
சத்திரப்பட்டிக்கு போன் பண்ணி சொல்லிவிட்டு வேறு சில ஏற்பாடுகள் செய்து சாவகாசமாய் போய் துக்கம் கேட்டுவிட்டு வரலாம் என்ற தீர்மானத்திற்கு வந்த பிறகுதான் உலகநாதனுக்கு மூச்சு வந்தது. அப்பாடா என்ற மறுபடியும் வந்த 2 கிலோமீட்டர் நீளவண்டி பாதையில் செந்துறையை நோக்கி நடக்க ஆரம்பித்து விட்டார். ஆனால் நடக்க ஆரம்பித்து விட்டாரே தவிர நடக்க நடக்க உலகநாதனின் மனம் நடக்கவும் கொஞ்சம் பயந்தது. திரும்பி போய் நிற்கும்போது நிஜமாகவே வீட்டில் பார்க்க கூடாத காட்சி எதையாவது பார்க்க வேண்டி வந்துவிட்டால்? உலகநாதனின் மண்டைக்குள் பயம் குபீரென்று ஓங்கி உயர்ந்தது. அவரால் முன்னாடியும் நடக்க முடியவில்லை, பின்னாடியும் நடக்க முடியவில்லை. சில நிமிஷங்கள் ஸ்தம்பித்து போய் நின்றார். அவருக்குள் ஆவேசம் முறுக்கேறியது. ஆவேசத்தோடும் அச்சத்தோடும் நடந்தார். ரொம்ப நேரம் நடந்து வீடு போய் சேர்ந்த போது அது பூட்டி கிடந்தது. உலகநாதன் அச்சுதனின் மோட்டார் சைக்கிளையும் ஒரு வன்ம பார்வை பார்த்து கொண்டார். கோபத்துடன் வீட்டு திண்ணையில் ஏறி நின்றார். கருப்பு பூனை படையை சேர்ந்தவர் மாதிரி உலகநாதன் சுற்றிலும் அவருடைய பார்வையை சுழல விட்ட போது அவரின் பார்வை ஸ்தம்பித்தது. 7 8 பொம்பளை பிள்ளைகளுடன் அவரின் அழகான பெண்டாட்டி ஆற்றில் குளித்த ஈரத் தோற்றத்தில் அவசரமாக வந்து கொண்டிருந்தாள். கொஞ்சம் தள்ளி குளித்த தோற்றத்தில் அச்சுதன் வந்து கொண்டிருந்தான். உலகநாதனின் உச்சி மண்டை கொதிநீர் போல தகித்தது. உடம்பே வெட வெடவென்று ஆடியது. கீழே விழுந்து வைத்துவிடக் கூடாது என்ற உறுதியில் உலகநாதன் திண்ணையில் இறுக்கமாக நின்று கொண்டிருந்தார். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.